இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் எதற்காக என்று சொன்னால், இளைஞர்களுக்கு, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று குரல் கொடுக்கக்கூடிய ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அந்த கட்சியாவது குரல் கொடுத்துக்குதா? இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, இந்த பகுதியிலே இருக்கிற மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று முதலாக குரல் கொடுக்கிற ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஏனென்று சொன்னால், மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த அடிப்படையில் தான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய எதிர்காலத்தை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் எதற்காக என்று சொன்னால், இன்றைக்கு இந்த பணப்பாக்கம் அருகிலே இருக்கக்கூடிய நெடும்புலி, அதவளம், துறையூர், பெருவளையம், இந்த 4 கிராமத்திலே இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சிப்காட் வளாகம் இன்றைக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிப்காட் வளாகத்தை அமைத்துக் கொடுத்த பெருமை நம்முடைய மறைந்த முதலமைச்சர் இதயதெய்வம் புரட்சித் தலைவி அம்மா. நான் சட்டமன்றத்திலே எங்கள் பகுதி வறுமை கோட்டிற்கு அதிகமாக வாழக்கூடிய பகுதி, இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று நான் முதலாக 2011 சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்திலே பேசிய போது அம்மா அவர்கள் இந்த பகுதியிலே ஒரு சிப்காட் அமைத்து இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வளர்ச்சிப்படுத்த வேண்டும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்பதற்காக பணப்பாக்கம் பகுதியிலே சிப்காட் அமைக்கப்படும் என்று சட்டப்பேரவையிலே அறிவித்தவர் இதயதெய்வம் புரட்சி தலைவி அம்மா. எப்ப அறிவித்தார்கள் என்று சொன்னால், 2013ஆம் ஆண்டு சட்டமன்றத்திலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பணப்பாக்கம் பகுதியிலே சிப்காட் அமைக்கப்படும் என்று அறிவித்து அதற்கு உடனடியாக பல்லாயிரம் கோடிகளை அள்ளி கொடுத்தவர் நம்முடைய இதயதெய்வம் புரட்சி தலைவி அம்மா. இன்றைக்கு அம்மாவின் மறைவுக்கு பின்னால் எடப்பாடியார்கள் அந்த திட்டத்தை இன்றைக்கு முறையாக செயல்படுத்தி இன்றைக்கு இந்த அதவளம், நெடும்புலி, துறையூர், பெருவளையம் அந்த 4 கிராமத்திலே 1200 ஏக்கர் நிலம், 1200 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி அந்த 1200 ஏக்கர் நிலமிழந்த அவர்களுக்கும் பணத்தை கொடுத்தவர் இதயதெய்வம் புரட்சி தலைவி அம்மாவும் அண்ணன் எடப்பாடியார். நம்ம வாழை இடம்லாம் நல்லா போட்டு எல்லாம் சுவையான அரிசியான உணவுலாம் வச்சு பரிமாற நேரத்தில் நம்ம ஆட்சி போயிடுச்சு. இப்ப நான் மு க ஸ்டாலினும் இந்த மாவட்டத்தில் இருக்கிற அமைச்சர் காந்தியும் ஏதோ நாங்க தான் இந்த சிப்காட்டை கொண்டு வந்துட்டோம். இது 10 வருஷ கதை, இது 10 வருஷம் வரலாறு இந்த சிப்காட்டுக்கு இருக்கிறது. அது உருவான வரலாறு அதிமுக ஆட்சியில் தான் உருவான வரலாறு. சிப்காட் உருவானதற்கு வரலாற்றை ஏற்படுத்தி கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அம்மாவும் எடப்பாடியாரும். உங்களுக்கு அது ஒரு துளி பங்கு கிடையாது. 1200 ஏக்கர் நிலத்தை எடுத்து கொடுத்தது அம்மாவும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும். எடுத்து கொடுத்தவுடனே இன்றைக்கு டாடா நிறுவனம் ஒரு கார் கம்பெனியை இன்றைக்கு இந்த ஸ்டிக்கர் ஓட்டும் மு க ஸ்டாலின் அவருக்கு சங்க ஊதுற காலம் வெகு தொலைவில் இல்லை. அரசு ஊழியர்களும் இளைஞர்களும் மு க ஸ்டாலினுக்கு சங்கு ஊதுவதற்கு தயாரா இருக்கிறாங்க. அரசு ஊழியர் மனசு வச்சுட்டா அவ்வளவுதான் போச்சு. இளைஞர்களுக்கு நான் நீட் தேர்வு ரத்து பண்றேன், கல்வி கட்டணம் ரத்து பண்றேன் ஏமாத்திருக்கிற மு க ஸ்டாலினுக்கும் அவங்க உதயநிதி ஸ்டாலினுக்கும் அரசு ஊழியரும் இளைஞரும் பெரிய சங்கு வச்சுக்கிறான். அந்த ஊர்ல அவங்க காத்தா பறந்து பாக்குறாங்க. டெபாசிட் கூட வாங்க பத்தல தமிழ்நாட்டில் மு க ஸ்டாலின். அந்த மு க ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் காந்தி
பேரு தான் அந்த மகாத்மா பேரை வச்சுக்கின்னு அந்த காந்தி பேரையே கெடுக்கிறான். அவனுக்கு தெரிவித்தெல்லாம் கமிஷன் மட்டும்தான் தெரியும், வேற எதுவுமே தெரியாது. காந்தி கண்ணுக்கு தெரிவதெல்லாம் கமிஷன் மட்டும்தான், வேற கண்ணுக்கு அவருக்கு வேற எதுவுமே தெரியாது. இங்க இருக்கிற இந்த சிப்காட்டிலே ஒரு டாடா நிறுவனம் 9,000 கோடி 9,000 கோடியிலே 5,000 பேருக்கு இளைஞர்களுக்கு நேரடி வேலை வாய்ப்பு, 10,000 பேருக்கு மறைமுக வேலை வாய்ப்பு பெறும். 9,000 கோடி 9,000 கோடியிலே இன்றைக்கு இந்த டாடா நிறுவனம் உருவாகி கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த டாடா நிறுவனத்துல இன்னைக்கு ஒப்பந்தக்காரர்லாம் யாருன்னா வெளி மாநிலத்தில் இருக்கிறவனும், வெளி மாவட்டத்தில் இருக்கிறவன் தான் ஒப்பந்தக்காரர். நம்ம ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கிறவனோ, இல்ல நெமிலி ஒன்றியத்தில் இருக்கிறவனோ, இல்ல அரக்கோணம் ஒன்றியத்தில் இருக்கிறவனோ, இல்ல சோழிங்கர் ஒன்றியத்தில் இருக்கிறவனோ, சோழிங்கர் நகரத்தில் இருக்கிறவனோ கிடையாது. இந்த தொகுதிக்கும் சம்பந்தம் இல்ல, இந்த ஒன்றியத்துக்கும் சம்பந்தம் இல்ல, இந்த ஊராட்சிக்கும் சம்பந்தம் இல்ல, யாருக்குமே இல்லை. எல்லாம் வெளி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள், வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒப்பந்தங்களை கொடுத்திருக்கிறான். கேட்டா மு.க. ஸ்டாலின் வெளி மாநிலத்துக்காரன் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னது யாரு? முதலா மு.க. ஸ்டாலின். ஆனா போய் பாரு, அந்த சிப்காட்ல போய் எத்தனை வெளி மாநிலத்துக்கார வேலை செஞ்சுக்கிறான், போய் பாரு. ஆக அந்த 5,000 பேர் இளைஞர்களை வேலை வாய்ப்புக்கு இந்த டாடா நிறுவனத்தில் எடுத்திருக்கிறார்கள். முதல் கட்டமாக ஒரு இளைஞரை கூட அங்கே நிலம் எழுந்திருக்கக்கூடிய நெடுப்புலி கிராமத்தை சேர்ந்த நிலம் எழுந்திருக்கக்கூடியவனுக்கு கொடுக்கல, அகவலத்திலே நிலம் எழுந்தவனுக்கு கொடுக்கல, துறையூர்ல நிலம் எழுந்தவனுக்கு கொடுக்கல, பெருவளையத்திலே நிலம் எழுந்தவனுக்கு கொடுக்கல, அந்த கிராமத்தில் கொடுக்கல. இந்த 4 கிராமமும் இன்றைக்கு இயற்கை வளம் இழந்து, மண் வளம் இழந்து, தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்து இன்றைக்கு நிர்கதியாக நிற்கின்ற அந்த 4 கிராம மக்களை பற்றி கூட அந்த டாடா நிறுவனம் சிந்திக்கல. டாடா நிறுவனம் சிந்திக்க மாட்டான், அவன் மிகப்பெரிய பணக்காரன், உலக பணக்காரன், அவன் சிந்திக்க மாட்டான். ஆனால் இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற மு.க. ஸ்டாலின் சிந்திக்கிறோமா, சிந்திக்க கூடாதா? இந்த மாவட்ட அமைச்சராக தூங்கி கொண்டிருக்கிற சட்டமன்றத்தில் தூங்குறான், வீட்டுல தூங்கிதான் இருப்பான் பொழுது. அந்த காந்தி இந்த இளைஞர்களை, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களை நினைத்து பார்த்தா, இந்த மாவட்டத்தில் இருக்கிற இளைஞர்களை நினைச்சு பார்த்தாரா காந்தி? இல்ல. இன்னைக்கு எடுக்கப்பட்டிருக்கிற 500 பேரும் வெளி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள், வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்களை இன்றைக்கு எடுத்திருக்கிறான். அப்ப எதுக்குடா நீங்க தொழில் தொடங்குறீங்க? இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தானே வேலை வாய்ப்பு கொடுக்கணும். நாளை இழிச்சு வாயினா, பணப்பாக்கத்தில் இருக்கிற இழிச்சு வாயினா, நெடுப்புல இருக்கிற இழிச்சு வாயினா, இல்ல அறுவலத்தில் இருக்கிற இழிச்சு வாயினா, இல்ல பெருவளையத்தில் இருக்கிற இழிச்சு வாயினா, இல்ல துறையூர்ல இருக்கிற இழிச்சு வாயினா, இல்ல ஒடிவேலூர்ல இருக்கிற இழிச்சு வாயினா, இழிச்சு வாய்ந்தாங்க. கேட்க நாடு இல்லை, அந்த நிர்வாகத்தை தட்டி கேட்க இந்த காந்திக்கு திராணி இல்லை, இந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு திராணி இல்லை, இந்த மாவட்ட நிர்வாகத்துக்கு திறன் இல்லை. இந்த உள்ளூர்காரங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டானா, இந்த மாவட்ட அமைச்சர் காந்தி கேட்டானா? பாத்தியா? கேட்கல. இருக்கிற பகுதியில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும்னா அது பெற்று தருகிற ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். வேண்டி வச்சுங்க, இன்னும் 3 அமாவாசை கழிச்சு அதிமுக ஆட்சி மலரும். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு தான் முன்னுரிமை, வேலை வாய்ப்பில்லை என்று பெற்று தருவோம். அது மேடையில சொல்லிட்டு போறேன். அது அதிமுக ஆட்சி மலர்ந்தால் நிச்சயமாக நடக்கும். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை பெற்று தருவோம். இந்த இளைஞர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிற மு.க. ஸ்டாலின் இயக்கம் போல திமுக. ஆனால் அதிமுக இளைஞர்களுக்காக உழைக்கக்கூடிய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு அந்த நிறுவனத்தை துவங்குவதற்கு 9,000 கோடி
அந்த 9,000 கோடியில கார்பரேட் சோசியல் என்வாயன்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லி சுற்றுச்சூழல் நிதி ஒதுக்கணும். ஒரு கம்பெனி தொடங்கினா அந்த கம்பெனி முதலீடுல 1% சிஆர் ஆக்டிவிட்டிஸ், அதாவது அந்த சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கிறதுக்காக 1% ஒதுக்கணும். 9,000 கோடி முதலீடு, 90 கோடி ஒதுக்கி இருக்கிறான். அந்த 90 கோடியை அந்த நெடுமுடி கிராமம், அங்க இருக்கக்கூடிய துறையூர் கிராமம், அங்க இருக்கக்கூடிய பெருவளையம் கிராமம், அங்க இருக்கக்கூடிய நம்முடைய அகவலம் கிராமம், இந்த கிராமத்திலே நிலம் இழந்தவர்கள், வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறவர்கள், அவர்களுக்கெல்லாம் திட்டங்கள் கொடுக்கணும். சுற்றுச்சூழல், இந்த கம்பெனி சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும், நம்முடைய பணப்பாக்கம் சுற்றுகிற கிராமங்கள்லாம் சுற்றுச்சூழலை பாதிக்கும். அந்த கிராமத்துக்குள்ளெல்லாம் திட்டங்கள் செய்யணும். அந்த 90 கோடி, அந்த 90 கோடி இப்ப முதலா எங்க போய் 1 கோடி கொடுக்குறான் தெரியுமா? வேலூர் அமிர்தி கார்டு போய் கொடுக்குறான் 1 கோடி. வேலூர் இது ராணிப்பேட்டை மாவட்டம்டா. இது எங்களுடைய எடப்பாடியார் தனியாக பிரித்து இந்த மாவட்ட மக்கள் வளர்ச்சி பெற வேண்டும் என்று சொல்லி இந்த பெரிய மாவட்டமாக இருந்ததை 3 மாவட்டமாக பிரித்து ராணிப்பேட்டை மாவட்டத்தை உருவாக்கி தந்திருக்கிறார். இந்த ராணிப்பேட்டத்தில் பக்கத்தில் இருக்கிற பானாவரம் காடு இருக்குது. அண்ணன் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார், தண்ணி வண்டி கொடுப்பான். அந்த பானாவரம் காட்டை போய் அந்த 1 கோடி ரூபாய் எடுத்து போய் அங்க அபிவிருத்தி பண்ணிருக்கலாம்ல. இன்றைக்கு அந்த நிதி நிறுவனம், அந்த நிதி நிறுவனத்துடைய இருக்கக்கூடிய மனிதவள மேலாளர், அந்த டாடா நிறுவனத்தில் இருக்கக்கூடிய மனிதவள மேலாளர், அங்கே அதுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற அந்த நிதியை முறையா பயன்படுத்தணும். இந்த டாடா நிறுவனம், இந்த மனிதவள மேலாளர், இந்த டாடா கம்பெனியுடைய மனிதவள மேலாளர் பார்வையிடணும், மேற்பார்வையிடணும் இந்த டாடா கம்பெனி நிறுவனம். ஏன்னு சொன்னா அந்த மனிதவள மேலாளர் அந்த 90 கோடி எதுக்கு ஒதுக்கணும்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு வெளிப்படையா அந்த தொகையை செலவு பண்ணும். கிராம மக்களுக்கு செலவு பண்ணும், வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிற மக்களுக்கு செலவு பண்ணணும். அந்த மனிதவள மேலாளர் செய்கிற கடமை தான் செய்யணும். ஆனா அந்த நெடுமுடி ஊராட்சி மன்ற தலைவரை அந்த கம்பெனி உள்ள போனா கேட்டு மூடுறானா, உள்ள வரக்கூடாதுன்றானா. எவ்வளவு கொழுப்பு இருக்கானு. ஒரு ஊராட்சி மன்ற தலைவர், இன்ஸ்பெக்டர் ஆஃப் பஞ்சாயத்து, அந்த ஊராட்சியில் அவர் எது ஒன்றா போய் ஆய்வு பண்ணலாம், எதுக்கு ஒன்றா நோட்டீஸ் கொடுக்கலாம், அந்த அளவுக்கு பவர் இருக்கு. அப்படியாப்பட்ட பவர் உள்ள ஒரு ஊராட்சி மன்ற தலைவரை கேட்டு உள்ள நோயாளரான எவ்வளவு கொழுப்பு இருக்கும் பேர் அவனுக்கு. இதை அதிமுக ஆட்சியில் சொல்ல முடியுமா? அம்மா ஆட்சியில் சொல்ல முடியுமா? அண்ணன் எடப்பாடி ஆட்சியில் சொல்ல முடியுமாடா? முடியுமா? ஒரு கம்பெனி, ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் உள்ள போனா போடா வெளியே கேட்ட போறோம். அந்த அளவிற்கு இன்றைக்கு இந்த டாடா நிறுவனம் ஒரு அடக்குமுறையை கையாண்டு கொண்டிருக்கிறான். ஒரு மனிதவள மேலாளர் இங்க இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் எல்லாம் அழைத்து பேசி எந்தெந்த பகுதிக்கு என்னென்ன செய்யணும், இந்த பகுதியுடைய இளைஞர்களுக்கு எங்கெங்க வேலை வாய்ப்பு கொடுக்கணும், இதெல்லாம் கன்சல்ட் பண்ணி இங்க இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும். இந்த 500 பேர்ல ஒருத்தர் கூட இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க எடுக்கல, இங்க யாருமே எடுக்கல, உள்ளூர்காரனுக்கு வேலை வாய்ப்பே கொடுக்கல. இதை முதலா தெரிஞ்சுதான் அதிமுக இன்றைக்கு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு. இதுதான் உங்களுக்கு எச்சரிக்கை, இது எச்சரிக்கை. அடுத்தது, நீங்க எடுக்க போற இளைஞர்களுக்கு உள்ளூர்ல அந்த 4 கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்க வேலை வாய்ப்பு கொடுக்கல, பக்கத்தில் சுற்றி உள்ள நெமிலி ஒன்றியத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலன்னு சொன்னா அதற்கு அடுத்த கட்டம் மிகப்பெரிய போராட்டம், தொடர் போராட்டம் நடத்துவோம். அதுக்கு நம்ம ஆட்சி விடுறோம். நாங்க என்ன பண்ணணும் அப்புறம் உங்களுக்கு தெரியும். எங்களாண்ட ஒண்ணு வர வைப்பேன். ஆக இந்த டாடா நிறுவனம் இறுதி எச்சரிக்கை கொடுக்கிறோம்.
நீங்கள் இந்த டாடா கம்பெனியிலே அது ஒப்பந்த பணிகளாக இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பிலும் உள்ளூர் இளைஞர்களுக்கு உள்ளூர் மக்களுக்கு நீங்கள் அந்த வாய்ப்பை தர வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். அது மட்டுமல்ல, இந்த காந்தி மாவட்ட அமைச்சருடைய காந்தி மு.க. ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது பணப்பாக்கத்துக்கு வந்தார். பணப்பாக்கத்தில் வந்து கிராம சபை கூட்டம் நடத்துறாங்களா? கிராம சபைன்னு பொட்டி வைக்கிற கூட்டம் நடத்தினான். அந்த பொட்டி காணவே காணும். இப்போ அந்த கூட்டத்துல என்ன சொல்றாரு மு.க. ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, பணப்பாக்கம் நெசவாளர்கள் அதிகமாக வசிக்கிறார்கள் என்று நான் தெரிந்து கொண்டேன். ஆகவே எங்கள் ஆட்சி வந்தவுடனே பணப்பாக்கத்தில் ஜவுளி பூங்கா தொடங்கப்படும். யாரு? காந்தி, உன் தலைவன் மு.க. ஸ்டாலின்றா. துரதிருஷ்டமா அந்த துறைக்கு வந்தது மந்திரி யாருன்னா காந்தி. இங்க இருக்கிற நான் கேட்கிறேன், நெசவாளர்களை பார்த்து கேட்கிறேன், இங்க அதுல திமுக பார்த்து கேட்கிறேன், வெக்கமா இல்லையா? வெக்கம், மானம், சூடு சொன்னதா நீங்க அந்த கட்சியில இருக்க மாட்டீங்க. அந்த துறை அமைச்சர் காந்தி. மு.க. ஸ்டாலின் சொல்லுகிறார், நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே பணப்பாக்கத்திலே ஜவுளி பூங்கா தொடங்கப்படும். 4 வருஷம் ஆகி போச்சு. என்ன பூங்கா தொடங்க போறாங்க இனிமேல்? ஜவுளி பூங்கா தொடங்கல. இங்க இருக்கிற நெசவாளர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன், இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்த இந்த மண்ணை சேர்ந்த காந்தி பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டம் ஏவாவில் அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தில் போய் 44 கோடிக்கு ஜவுளி பூங்கா தொடங்குறாரு ராபாவும் அமைச்சர். எப்படியாப்பட்ட அமைச்சர்ரா? இருக்கிற திமுக காரங்களாம் நாளைக்கு இந்த நெசவாளர் சமுதாயத்தை சேர்ந்த திமுக காரங்களாம் நாளைக்கே ரிசைன் பண்ணிட்டு அண்ணா திமுக சேரணும். என்னுடைய வேண்டுகோள் அதுதான். இல்ல நேராக போய் அந்த காந்தி நாக்கு பிடிக்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்டு நான் அவங்க கூட்டாண்ட போய் அந்த அளவுக்கு ஒரு கேடுகட்ட அமைச்சர். இந்த இளைஞர்களை பற்றி கவலைப்படவில்லை, மாணவர்களை பற்றி கவலைப்படவில்லை, மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு அரசு ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் முடிவு கட்ட காலம் வெகு தூரம் இல்லை. இன்னும் 3 அமாவாசை தான். இன்னைக்கு குடும்ப ஆட்சிலாம் இந்தியாவில் எல்லாம் ஒழிச்சுக்கினே வந்துட்டான். கடைசியா தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஜம்மு காஷ்மீர்ல அப்துல் பரூக் அவருடைய குடும்ப ஆட்சி காலி போயிடுச்சு. அந்த காட்டாம பார்த்தேன். உத்தரப்பிரதேசத்துல முலாயம் சிங் குடும்ப ஆட்சி மக்கள் இன்னைக்கு தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அதே போல மகாராஷ்டிரால பால் தாக்கரே குடும்ப ஆட்சி தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இதுல ஒடிசாவில் நவீன் பட்நாயக் அவருடைய ஆட்சி குடும்ப ஆட்சி. எல்லாம் குடும்ப ஆட்சி தான் சொல்றேன். இவங்க குடும்ப ஆட்சி நடத்திருந்தாங்க. கருணாநிதி குடும்பம் மாதிரி கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலினுக்கு பிறகு இன்பநிதி ஸ்டாலின். இன்றைக்கு ஒடிசாவிலே நவீன் பட்நாயக்குடைய குடும்பம். அடுத்தது தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தல் 2026 ஸ்டாலினுடைய குடும்ப ஆட்சியை மக்கள் தூக்கி எறிய போறாங்க. பீகார்ல என்ன நடந்ததோ அது தமிழகத்திலே வெகு விரைவிலே நடக்க இருக்குது. ஆனால் இந்த பகுதி மக்கள் எல்லாம் நல்லா புரிஞ்சுங்க. இளைஞர்களுக்கு மக்களுக்காக போராடக்கூடிய ஒரே இயக்கம் அதிமுக. அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்தா நீங்க இது போல வீதிக்கு வந்து போராட வேண்டியதே இல்லை. எதுக்காக சொன்னார்? அவர் தனி மனிதனாக நின்று நாம் போராட வேண்டியதெல்லாம் போராடி பெற்று தரக்கூடிய ஒரே ஆற்றல் மிக்க பொதுச் செயலாளர். ஒரு வருடத்திற்கு 11 மருத்துவக் கல்லூரியை இந்த தமிழ் மண்ணுக்கு கொண்டு வந்தவர் எடப்பாடியார். எந்த முதலமைச்சரால முடியாது. அதனால போராட்ட குணம் உள்ளவர் நம்முடைய எடப்பாடியார். நம்மெல்லாம் இந்த மாதிரி மக்கள் எல்லாம் வீதிக்கு வந்து போராட வேண்டிய அவசியம் இல்லை.
தனி மனிதனாக இருந்து எடப்பாடியார் போராடி தமிழ்நாட்டு மக்களுக்காக அத்தனை திட்டங்களையும் கொடுக்கக்கூடிய எடப்பாடியார். எடப்பாடியார் நீங்கள் ஆட்சியிலே அமர்த்துங்கள். நீங்கள் எடப்பாடியை ஆட்சி அமர்த்தினால் நீங்க கேட்க வேண்டியதில்லை. கேட்காமல் கொடுக்கிற இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆக எல்லாம் சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு நாட்டிலே மிக சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போச்சு. எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை, எங்கு பார்த்தாலும் போதைப் பொருள், எங்கு பார்த்தாலும் பாலியல் பலாத்காரம் நடந்த வண்ணமா இருக்குது. அதை கண்டுபிடிடா போலீஸ்னா எதையோ போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. நீ தமிழ்நாட்டு போலீஸ் வந்து அம்மானுடைய ஆட்சியில ஸ்காட்லாந்து போலீஸுக்கு இணையா இருந்தாங்க, மிடுக்கா இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு சொடக்கி போயிட்டாங்க. எல்லாம் சிரிப்பு போலீஸ் ஆயிட்டான். சிரிப்பு போலீஸ் ஆயிட்டான். இன்னைக்கு ஒரு உதவியால சுதந்திரமா செயல்பட முடியல. நாராயணசாமி தான் உட்காந்துட்டாரு. இங்க வந்துகிற நம்முடைய காவல்துறை ஆய்வாளர் சிவகுமார் அவரும் சுதந்திரமா செயல்பட முடியல. அதிமுக ஆட்சியில இங்க நிற்கக்கூடிய சாதாரண காவலர் கூட சுதந்திரமாக நடக்கக்கூடிய ஒரு ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அதிமுக ஆட்சியில காவலரை எவனா தொட்டு பார்க்க முடியுமா? தொட்டு கூட பார்க்க முடியாது. இன்றைக்கு திமுக ஆட்சியிலே ஒரு பெண் காவலரை கையை பிடிச்சி இருக்கிறான். பெண் காவல் ஆய்வாளரை போய் தாக்குறான். திமுக பெண் ஆய்வாளரை போய் தாக்குறான். இன்னைக்கு ரோட்ல போறோம்னா எஸ்ஐ வழி மடங்குனா எஸ்ஐ பாக்கெட்ல இருக்கிற சாவி அவன் எடுக்கிறான். அந்த அளவுக்கு இன்றைக்கு சுதந்திரம் இல்லாமல் இன்றைக்கு காவல்துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. காரணம், இன்றைக்கு இந்த காவல்துறை கூறுபட்டான். ஒரு பக்கம் ஸ்டாலின் கையில காவல்துறை இல்லை. இந்த முதலமைச்சர், நாட்டுடைய முதலமைச்சர், காவல்துறையுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஆனால் மு.க. ஸ்டாலின் கையில காவல்துறை இல்லை. முதலமைச்சர் ஏன் காவல்துறை கையில் வச்சுக்கிறாங்க சொன்னா, இந்த நாட்டிலே சட்டம் ஒழுங்குதான் ரொம்ப முக்கியம். இந்த சட்டம் ஒழுங்குதான் இந்த நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகும். அதனால முதலமைச்சர் தான் காவல்துறை கையில் வச்சிருப்பாங்க. காங்கிரஸ் கவர்மெண்ட்ல தான் கக்கன் போலீஸ் மந்திரியா இருந்தாரு. அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்ததுக்கு பின்னால் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் முதலமைச்சராக வந்தது பின்னால் இந்த தமிழ்நாட்டு மக்களை காப்பதற்கு காவல்துறை முதலமைச்சர் கையில் இருக்க வேண்டும் என்று கொண்டு வந்தவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். ஆனால் இன்றைக்கு காவல்துறை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கட்டுப்பாட்டிலே கையிலே இல்லை. இன்றைக்கு காவல்துறை ஒரு பக்கம், உதயநிதி ஸ்டாலின் கையில் ஒரு பக்கம், அவனுடைய மருமகன் சபரீசன் கையிலே ஒரு பக்கம், அவனுடைய தங்கை கனிமொழி கையிலே ஒரு பக்கம், மச்சான் தயாநிதி பக்கம் ஒரு பக்கம். ஏடிஜிபி உனக்கு, டிடிஜிபி எனக்கு. இந்த படத்துல காட்டுறான் பாரு, கடப்பா உனக்கு, காக்கிநாடா எனக்கு விவேகானந்த். அது மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏடிஜிபி உனக்கு, டிஜிபி எனக்கு, டிஐஜி எனக்கு, உனக்கு எஸ்பி எனக்குன்னு இன்னைக்கு வந்து அந்த குடும்பம் கூறுபட்டு கொண்டிருக்கிறது. காவல்துறை எப்படி செயல்படும்? எனக்கு எதிராக வம்பு, நம்ம எதனா ஒன்று பண்ண நாளைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு ஏன் போச்சுன்னு சொன்னா, இந்த காவல்துறை சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை. கண்டுபிடிக்க இந்த சப்டிவிஷன்ல ஒரு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் இருக்கிறார், ஜாபர் சித்திக்கின்னு ஒரு பேர். நானும் வந்து ஆளுங்கட்சியா இருக்கும்போது டிஎஸ்பி பார்த்தேன், எதிர்கட்சியா இருக்கும்போது 4 டிஎஸ்பி பார்த்தேன். அந்த டிஎஸ்பி கூட நம்ம யாரும் தப்பா சொல்ல முடியாது. இந்த காவல்துறை துணை கண்காணிப்பாளருக்கு சென்சிட்டிவ் நான் சென்சிட்டிவ் தெரியல, தெரியாத ஒரு டிஎஸ்பி. சென்சிட்டிவா இருந்தா கேஸ் போட வேணாம், நான் சென்சிட்டிவ் வந்தா கேஸ் போட்டு உள்ள போடுறான். சாதாரண கேஸ் வந்தா 2 பேர் அண்ணன் தம்பிக்கு சண்டை போட்டு வந்தா கூட எஃப்ஐஆர் போட்டான், உள்ள போடு சார், என் தாலி அர்த்தம் போட்டாங்கன்னா
அவங்கள கேஸ் பண்ணால் அவனை அரெஸ்ட் பண்ணுறது இல்லை. டேய், கண்டுபிடிங்கன்னா திருடனை போய் கண்டுபிடிங்க, யார் யார் குற்றம் செய்கிறான்னு அவனை போய் கண்டுபிடிச்சி சட்டத்தை முன்னிலைக்கு வச்சு தண்டனை வாங்கி கொடுத்தா விட்டு, இந்த நம்ம எங்கள் அரக்கோணத்தில் நம்ம கைனூர் பிரிட்ஜு நம்ம மாவட்ட ஆஃபீஸ் போகிற வழி தான் ஒரு டீச்சர், அவன் பேர் சுதா டீச்சர், பைக்கில் பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க. பட்டம்பகல் டீச்சருங்களை எப்போ போவாங்க? ஒன்று காலைல போவாங்க, இல்லை சாயங்காலம் வருவாங்க. பட்டம்பகல் தானே போகிறாங்க. பட்டம்பகலிலே அந்த அம்மா பிரிட்ஜு விட்டு கைனூர் பிரிட்ஜில் இறங்குறாங்க. அப்படியே தாலி பறிக்கிறான். தாலியை பறித்து 9 சவரம் தாலி. அந்த டீச்சர் பேர் சுதா. கம்ப்ளைண்ட் கொடுத்து 2 மாதம் ஆகுது. நான் கேட்டேன், இன்ஸ்பெக்டர் கேட்டேன், என்ன சார் தாலி அறுத்து போயிட்டான், அவனை கண்டுபிடிக்கலையான்னு கேட்டேன். சார் அக்யூஸ்ட் இஸ் ஐடென்டிஃபை சார். ஏன் சார் 2 மாதம் ஆகுது கைது பண்ணலன்னா, அவன் லொக்கேஷன் தெரியல சார். டாக்டர் சொல்லுவாங்க ஆப்ரேஷன் சக்சஸ், பேஷண்ட் டைடுன்னு. ஆப்ரேஷன் சக்சஸ் சார், பேஷண்ட் டைடு சார். அது மாதிரி சார் ஐடென்டிஃபை, அந்த தாலி அர்த்தம் 9 சவரம் தாலி அர்த்தம் ஐடென்டிஃபைடு சார். எங்கே சார் இருக்கிறான் அவன்? அவனுடைய ஊர் என்ன சார்? காஞ்சிபுரம் பக்கத்தில் தான் சார் அவன் ஊர். ஏன் சார் ஒன்றும் பிடிக்கலன்னா, அவருக்கு லொக்கேஷன் தெரியல சார். எப்படி இந்த காவல்துறை, அண்ணா திமுக ஆட்சியில் இருந்த காவல்துறை, எப்படி இந்த காவல்துறை? அது மட்டுமல்ல, 2 மாசத்துக்கு முன்னாடி மிட்டப்பேட்டை ஒரு டீச்சர் வீட்டில், மிட்டப்பேட்டை டீச்சர் வீட்டில் வந்து மிட்டப்பேட்டை டீச்சர் வீட்டில் 35 சவரம் கொள்ளை, வெள்ளி பணம் எல்லாம் கொள்ளைச்சு போயிட்டாங்க. 2 மாசம் ஆகுது. ஒரு மிட்டப்பேட்டை கிராமம், அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியிலே மிட்டப்பேட்டை கிராமம் விஜயா என்ற டீச்சர் வீட்டில் 2 மாசம் ஆகுது. இது வரைக்கும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கல. கண்டே பிடிக்கல இன்னும். இதை போய் கண்டுபிடிக்கணும்னா, நேற்றுக்கு இந்த காந்தி வந்து யார் பாவன் குச்சிக்கு வந்து நின்றாவன் போலீஸ். பெண்களுக்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து வேலை வாய்ப்பு அதிகமாக செய்கிறாங்களாம் திமுக ஆட்சியில். நேற்று பேப்பரில் பார்த்தேன். தமிழ்நாட்டில் தான் பெண்கள்லாம் அதிகமாக வேலை செய்கிறாங்க, அதிகமாக வேலை செய்கிறாங்க. வேலை வாய்ப்பு அவ்வளோ கொடுக்கணுமா பெண்களுக்கு? ஆனால் வெக்கமாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு பெண்களுக்கு அதிகமாக கொடுக்குறீங்களா? இன்றைக்கு இந்த மகளிர் சுய உதவி குழு, நம்முடைய இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பெண்கள் எல்லாம் தன் பொருளாதார ஈட்டு அவங்க வந்து சொந்த காலில் நிற்கணும்னு சொல்லி சுய உதவி குழு திட்டத்தை கொண்டு வந்தவர் புரட்சி தலைவி அம்மா. அந்த மகளிர் சுய உதவி குழு ஆட்டுப்பாக்கத்துல இது ஒரு கேட்டுங்க. இது நல்லா இங்க இருக்கிற காவல்துறை, இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் நல்லா தெரிஞ்சுங்க. பிடிக்க வேண்டியதை போலீஸ் பிடிக்கல, எதை பிடிக்க கூடாதோ அதை பிடிச்சிக்கிறாங்க பாரு. அதுக்கு தான் உங்களுக்கு இந்த நாட்டு மக்களுக்கு நான் சொல்ல வந்திருக்கேன். எதை பிடிக்க கூடாதோ அதைத்தான் போய் பிடிக்கிறாங்க போலீஸ். மகளிர் சுய உதவி குழு ஆட்டுப்பாக்கத்துல மகளிர் சுய குழு, இது ஆதி திராவிட பகுதியில் இருக்கக்கூடிய மகளிர் குழு. அப்புறம் கேட்டா நான் சமூக நீதி என்றான், திராவிட மாடல் என்றான், திருட்டு மாடல் என்றான். அந்த ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்த மகளிர் சுய உதவி குழு அவங்க வந்து நான் தான் அந்த காலேஜுக்கு போனேன். அந்த காலேஜில் வந்து 1500 மாணவர்கள் மாணவிகள் எல்லாம் கிராமப்புறத்திலே ஏழை எளிய மாணவிகள் படிக்கிறாங்க. மதிய உணவு பக்கத்தில் ஹோட்டல் இல்லை, ஹோட்டலுக்கு போகிற அளவுக்கு காசு இல்லை கையில் அவங்களுக்கு. நான் அப்போதான் அந்த தலைவர் நம்ம ஒன்றியத்துக்கட்டலாம் சொன்னேன். ஏன்னா இந்த காலேஜில் நம்ம மகளிர் குழுங்களை வச்சு ஒரு மதிய உணவு மலிவு விலையில் பசங்களுக்கு ஒரு பொட்டலை கொடுத்தா நல்லா இருக்குமே சொன்னேன். சொல்லிட்டு அந்த முதல்வர்கிட்ட பேசி ஒரு கேன்டீன் ஒரு மகளிர் சுய உதவி குழு போட சொல்கிறேன், அது கொஞ்சம் நீங்கள் அதுவும் அனுமதி வாங்கி கொடுங்கன்னு சொன்னோன்னே அந்த கல்லூரி முதல்வர் கேன்டீனுக்கு அனுமதி வாங்கி கொடுத்துறார். அந்த கேன்டீன் அனுமதி வாங்கி கொடுத்த கேன்டீன் 1500 மாணவனுடைய மதிய பட்டினியை போக்கக்கூடிய அந்த கேன்டீன் அமைப்பதற்கு தான். அந்த நல்லா சிந்திச்சு பாருங்க. மலிவு விலையிலே மதியத்தில் அவங்களுக்கு பசியை போகணும். நீங்க கூட காவலெல்லாம் காலேஜெல்லாம் படிச்சிருப்பீங்க, பசியோடு போய் படிச்சிருப்பீங்க.
நல்லா நீங்களா சிந்தித்து பார்க்கணும். இருக்கக்கூடிய உதவியாளர் நாராயணமூர்த்தி அவர் பேர், அவர் கூட சிந்திக்கணும். நாராயணசாமி கூட சிந்திக்கணும். நீ கல்லூரி படிக்கும் போது மதிய உணவு இல்லாமல் கூட நீங்க படிச்சிருப்பீங்க. நீ ஏழ்மை வீட்டுல தான் வந்திருப்ப. ஏழ்மை வீட்டுல இருந்து வரவங்க தான் எஸ்ஐயா வராங்க, உதவியாளராக வராங்க. எனக்கு நல்லா தெரியும். அந்த மாணவர்களுக்கு மலிவு விலையிலே கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தா படிப்பாங்க, நல்லா படிப்பாங்கன்னு சொல்லி சொன்னதுக்கு கல்லூரி முதல்வர் வந்து அந்த பல்கலைக்கழகத்துக்கு போயிட்டு அவங்களாம் அனுமதிலாம் வாங்கி கொடுத்துட்டாங்க. அந்த மகளிர் சுய உதவிக்குழு என்ன பண்ண, ஒரு டென்ட் பண்ணோம். அவங்க என்ன காசு ஆகுது கையில். அவங்க நம்ம கோபாலபுரத்தில் இருக்கிறவங்க வீட்டில் இருக்கிறவங்களா அவங்களாம் பேரனா பேத்தியா. அந்த மகளிர் சுய உதவிக்கிட்ட எங்கே காசு இருக்கு இருந்தாலும் ஒரு சின்ன டென்ட் போடணும், கேன்டீன் போடணும், அமைக்கணும். அது யாரோ ஸ்பான்சர்லாம் சொல்லி தலைவரும் கட்டலாம்னு சொல்லி, ஐயா இதுக்கு ஒரு ஷெட்டு ஒன்று போடுங்க, இது ஓலை வாங்கி கொடுங்க, இது வாங்கி கொடுங்க, ஏதோ ஒரு ஷெட்டுலாம் போட்டாங்க. போட்டு அந்த இது தரையில் வந்த ரேம்ப் போகிறதுக்கு மண் இல்லை. எதில் வந்து ஹைவேஸ் என்ன பண்ணியிருந்தான், இந்த ரோடெல்லாம் சுத்தம் பண்ணி குப்பையாக கொட்டேஷன் தான். அது கல்லூரி வளாகம். அந்த கொட்டி வச்சுக்கிறதும் கல்லூரி வளாகம். நம்ம எடுத்து போய் உள்ள கேன்டீனில் வந்து வைக்கிறதும் கல்லூரி தான். அது அந்த அம்மாங்களாம் என்ன சொல்லிக்கிறாங்க, ஜேசிபி ஓனர்கிட்டலாம் சொல்லி அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. லாரி ஜேசிபி ஹெல்ப் பண்ணி ஒரு 3 லோடு எடுத்துன்னு போய் அந்த உள்ளே போட்டாங்க. பொதுநலத்திற்காக பயன்படுத்தப்பட்டது. திருடு எதுவும் நடக்கலை. சட்டம் என்னடா சொல்லுது, மணல் திருடு தான் சொல்லுது. மணல் திருடுலையே. அதே வளாகத்திலே ஒரே வளாகத்திலே எடுக்கணும்னா உங்ககிட்ட பர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ரெவன்யூ கிட்ட தான் வாங்கணும். என்ன பாண்டியா, காவல்துறை கிட்ட போய் வாங்கணுமா? என் நிலத்தில் எடுக்கிறதுக்கு ரெவன்யூ தான் போய் வாங்கணும். கல்லூரி நிர்வாகத்தினுடைய சொந்தமான இடம், கொட்டி வச்சிருந்த இடமும் சொந்தமான இடம், எத்தனை கொட்டலும் சொந்தமான இடம், கல்லூரியுடைய சொந்தமான இடம். பொதுநலத்திற்காக பயன்படுத்தப்பட்டது. திருடு நடக்கலை. அவங்க உதவி பண்ணாங்க. அந்த மகளிர் சுய உதவி குழுக்கு அந்த லாரி வச்சிருந்தோம், ஜேசிபியும் ஜனமா உதவி பண்ணாங்க. பாவம் அதை போய் குட்டு 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 குட்டுன்னு வர்றான்பா போலீஸ். ஓடி போய் அந்த ஜேசிபியும் அந்த லாரியும் புடிச்சு வந்து வச்சுட்டு அந்த பெண்கள் எல்லாம் ராத்திரி அந்த மகளிர் சுய உதவி குழு சுமார் ஒரு 50க்கும் மேற்பட்ட பெண்கள் காவல் நிலையத்தில் பணியில் வந்து உக்காந்துன்னு, ஐயா நாங்கள் தான் ஐயா செட்டு போடுறோம். ஒரே வார்த்தை சொல்கிறாரு எங்களுடைய உதவி ஆய்வாளர் சொல்கிறார், ஆனால் நான் என்ன பண்ணுறது, மேலகரவன் சொல்கிறானா மேலகரவன் சொல்கிறான் மேலகரம் யார் தானே எனக்கு யாருன்னு தெரியும். யார் தானே டிஎஸ்பி ஜாபர் சிட்டி தான் எனக்கு தெரியும். நான் சொல்லலை. மேலகரம் சொல்கிறான். அந்த மகளிர் சுய உதவி குழு பெண்கள்லாம் வந்து ராத்திரியிலேருந்து மணி 6 மணிலிருந்து ராத்திரி 12-1 மணி வரைக்கும் பாவம் காவல் நிலையத்தில் உட்காந்து கிடக்குது. பசியும் பட்டினமா உட்காந்து கிடக்குதுங்க. இந்த ஆட்சி, திமுக ஆட்சி, இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் காந்தி என்ன நடக்குது நாட்டில், இந்த மாவட்டத்தில் என்ன நடக்குது, இந்த மாவட்ட மக்களுக்கு என்ன அநீதி நடக்குதுன்னு கூட தெரியாத இந்த காந்தி இந்த மாவட்ட அமைச்சர் பதவி தேவையான்னு கேட்குறேன் நான். இந்த திமுக தேவையாடா அவங்களாம் நேரத்தெல்லாம் போய் உட்காந்துக்கிறாங்க. ஒன்றும் முடிவு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு கேடுகட்ட காவல்துறை இன்னைக்கு தமிழ்நாட்டிலே தேங்க கொண்டிருக்கு. நான் தான் சொன்ன உதவியாளர் சொன்னேன், நீ மனசாட்சியோட நேர்மையோட பணியாற்று, உன்னை உயர்த்தம். மேலதிகாரி சொல்றான்ல நீ செய்யக்கூடாது. ஒரு எஸ்ஹெச்ஓ வந்து நான் சொல்றேன், சட்டம் படிச்சவனா நான் சொல்றேன், இந்த இடத்துல சொல்றேன், டிஎஸ்பி மேலே வழக்கு போட அதிகாரம் உனக்கு கொடுத்துருக்கு சட்டமன்ற சிஆர்டிசி. யார் வேண்டுமானாலும் ஒரு எஃப்ஐஆர் போடக்கூடிய அதிகாரம் எஸ்ஹெச் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர், எஸ்ஐக்கும் காவல் ஆய்வாளர் 2 பேருக்கும் கொடுத்துக்குது. நீங்க நேர்மையா மனசாட்சியா செயல்படணும். யார் சொன்னாலும் சரி நேர்மையா நீங்க செய்யணும். அதிகாரி சொல்றான், எம்எல்ஏ சொல்றான், மந்திரி சொல்றான், அதெல்லாம் நீங்க பார்க்க கூடாது. அப்படி பார்த்தா நீங்க வந்து டாக்கி ட்ரெஸ் நீங்க பயிற்சி பெற்றுட்டு நீங்க உறுதிமொழி எடுத்துட்டு வந்தீங்க, பாராபட்சம் என்று நடப்போம் என்று தானே நீங்க உறுதிமொழி எடுத்துட்டு வந்தீங்க.
பாரபட்சம் இல்லாம நடக்கணும். அதிகாரி தப்பா சொன்னா கூட சார் இது தவறு சார், என் மனசாட்சிக்கு இது கரெக்ட் சார் சொல்ற காவல்துறை அதிகாரி அதிமுக ஆட்சியில் இருப்பான். இப்படிப்பட்ட காவல்துறையிலும் திமுக ஆட்சியில் தான் இருப்பான். ஆகவே காவல்துறை அதிகாரிகளே, இன்னும் 3 மாசம் தான் நாங்க அவங்களுக்கு நல்ல சுதந்திரம் தருவோம். இது மாதிரிலாம் நாங்க பண்ண மாட்டோம். ஒரே வார்த்தை சொல்வார், எடப்பாடியாராக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, என் கையில் இருக்கக்கூடிய காவல்துறையிலே கழகத்தினர் தலையிடக்கூடாது என்று சொன்ன ஒரே தலைவர் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியாரும் அம்மாவும் தான். அந்த ஆட்சி மலரணும். மக்களை இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னா, இன்னைக்கு நம்முடைய ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற மு.க. ஸ்டாலின் கையில் இருக்கிற ஆட்சி தான் இன்னைக்கு இந்த அலங்கோல ஆட்சிக்கு சாட்சியாக இருக்கிறது. ஆகவே இங்க இருக்கிற பகுதி மக்கள் எல்லாம் அதிமுகவின் ஆதரவு தர வேண்டும். வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே அதிமுகவை இந்த சௌலிங்க சட்டமன்ற தொகுதியிலே பெருவாரியான வாக்குகள் வித்தியாசங்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். இன்னைக்கு உங்களுக்காக, இந்த இளைஞர்களுக்காக இங்கே போராட்டம் காணுகின்ற நாங்கள் நாளை நம்முடைய எங்கள் ஆட்சி வந்த பிறகு நீங்கள் போராட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு நிச்சயமாக வேலை வாங்கி தருவோம். இந்த பகுதியில் இருக்கிறவர்களுக்கு அனைத்து வாய்ப்புகளையும் இந்த சிப்காட் பகுதியில் அமைய இருக்கக்கூடிய அத்தனை நிறுவனங்களிலும் பெற்றுத் தருவோம் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி வருகை தந்த இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாம் எதிர்கட்சியாக இருந்தாலும் இன்றைக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாம் கலந்து கொண்டு நம் உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டும். இந்த மக்களுக்காக நாம் உழைக்க வேண்டும். மக்களை பற்றி நாம் சிந்திக்கக்கூடிய இயக்கம் அதிமுக என்ற அடையாளத்தை இன்றைக்கு காண்பிக்க வந்திருக்கக்கூடிய இந்த கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை மாவட்ட கழக சார்பிலே நான் தெரிவித்துக் கொண்டு வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் வணக்கத்தை கூறி நன்றி பெறுகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகான்